முதலமைச்சராக விஜய் பொறுப்பேற்று ஒரு வார காலம் ஆகியிருக்கிறது. இதில் இந்த பதவியேற்பு விழா நிகழ்ச்சியில் இந்த தமிழ்த்தாய் வாழ்த்து பிரச்சனையில் இருந்து இப்போது இந்த பரந்தூர் விமான நிலையம் பிரச்சனை வரை அவர்கள் எடுத்துக்கக்கூடிய பல்வேறு நடவடிக்கைகள், இந்த நடவடிக்கைகள் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? முதல்ல இந்த ஒரு வார காலகட்டத்திற்குள் ஒரு அரசின் மீதான விமர்சன பார்வை வைப்பது அப்படிங்கிறது மரபுள்ள நாகரிகம் அல்ல அப்படிங்கிறது நீண்ட நெடுங்காலமாக கடைபிடித்து வரக்கூடிய ஒன்று தான். அந்த அடிப்படையில் ஒரு 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 அரசு, அதுவும் புதிதாக வந்திருக்கிறார்கள். இப்ப திமுக அதிமுக கூட ஏற்கனவே ஆட்சியில் இருந்தவங்க, இவர் மிக முற்றிலும் புதியவர்கள் அத்தனை பேருமே. ஒரு சிலரை தவிர, குறிப்பா திரு ஜேசிடி பிரபாகர், திரு செங்கோட்டையன் போன்றவர்களை தவிர மற்ற அத்தனை பேருமே பெரும்பாலும் புதியவர்கள். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல புதிதாக வந்திருக்கிறார்கள். உடனடியாக நாம மிக காத்திரமான விமர்சனங்களை வைப்பது அப்படிங்கிறது நாகரிகமானதாக இருக்காது. ஒன்று. இன்னொன்று, அதை தாண்டி சிலவற்றை தவிர்த்திருக்கலாம் என்ற அடிப்படையில் வேண்டுமானால் நம்ம அதை சுட்டி காட்டலாம் அப்படின்னு நினைக்கிறேன். குறிப்பாக நீங்க சுட்டிக்காட்டிய தமிழ்த்தாய் வாழ்த்து 3வது இடத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது அப்படிங்கிறது ஒரு கடும் விமர்சனத்தை ஏற்படுத்தியது. அதே மாதிரி அவருடைய ஆஸ்தான ஜோதிடர் அவர் அரசு பொறுப்புக்கு அவருடைய செயலாளராகவோ ஆலோசகராகவோ நியமிக்கப்பட்டார் அப்படிங்கிறது ஒரு கடும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இந்த மாதிரியான விஷயங்களை அவர் தவிர்த்துக்கலாம் அப்படிங்கிறது. அதை தாண்டி அவருக்கு ஒரு பெரும் சவாலாக இந்த ஒரு வார காலகட்டத்தில் இருப்பது அப்படிங்கிறது அவருடைய பெரும்பான்மை நிரூபிப்பதே அவருக்கு ஒரு பெரும் சவாலாக இருந்துச்சு. அதற்காக அவர் எடுத்த வழிமுறைகள் அப்படிங்கிறது தான் மற்றவற்றை கூட நிர்வாக ரீதியாக நீங்க சரி செய்ய வேண்டியது. அது நிர்வாகம் சார்ந்து ஒரு 6 மாத காலம் அவருக்கு டைம் கொடுத்து அதன் பிறகு விமர்சிப்பது சரியாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு மரபு. ஆனால் ஆட்சி அமைப்பதற்கு நீங்கள் கடைபிடித்த முறைகள் இருக்குது இல்ல, அதை நிச்சயமா இப்பொழுதே விமர்சிக்கலாம். அதுல அவர் மீது ஏராளமான விமர்சன பார்வைகள் இருக்கிறது. குறிப்பாக அமமுகவினுடைய பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் அவர்கள் கடுமையான விமர்சன பார்வைகளை வைத்தார். இது தூய சக்தியா துர்நாற்ற சக்தியா அப்படிங்கிற கேள்வி எழுப்பினார். ஒரே ஒரு எம்எல்ஏனா உங்களுக்கு இலக்காரமானு கேட்டார். நீங்க அமமுக எம்எல்ஏ காமராஜ் அவர்களை இவர்கள் கையெழுத்து பெற்றது, அதன் பிறகு அதே காமராஜ் அவர்கள் அதை மறுத்தது அப்படிலாம் இல்ல, அது என் கையெழுத்தே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேட்டிய ஊடகங்களுக்கு கொடுத்தது. அதன் பிறகு அதே காமராஜ் தமிழ்நாட்டையே காப்பாற்றக்கூடிய விஜய் என்னையே காப்பாற்ற மாட்டாரான்னு சட்டப்பேரவையில் பேசியதெல்லாம் குழந்தைகளுக்கு கூட இதன் பின்னால் ஏதேனும் குதிரை பேரம் நடந்திருக்குமோ அப்படிங்கிற ஐயப்பாட்டை எழுப்பியது. அது மறுக்க இயலாத உண்மை. அப்புறம் ஒரு தூய சக்தி என்ற அடிப்படையில் தேர்தலை சந்தித்து மற்றவர்கள் எல்லோருமே ஆபத்தானவர்கள், மற்றொரு எல்லோருமே ஊழல்வாதிகள் என்று சொன்ன திரு விஜய் அவர்கள் அஇஅதிமுகவில் முன்னாள் அமைச்சர்கள் மீது அத்தனை ஊழல் குற்றச்சாட்டு இருக்கக்கூடிய அமைச்சர்களுடைய ஆதரவை பெற்றது அப்படிங்கிறது மிக மிக என்ன சொல்றது, அறத்திற்கு புறம்பான ஒரு அரசியல் அறத்திற்கு துளியும் ஏற்புடைய பொருத்தமற்ற ஒரு செயல்பாடாகத்தான் பார்க்க முடிகிறது. இன்னும் ஒருபடி நான் மேல போய் சொல்லணும் அப்படின்னா, குட்கா ஊழல் வழக்கில், குட்கா புகாரில் விசாரணை எதிர்கொண்டிருக்கக்கூடிய மேலாள் அமைச்சர் திரு விஜயபாஸ்கர் அவர்களுடைய ஆதரவை பெற்றுவிட்டு நீங்க எப்படி போதையில்லாத தமிழ்நாட்டு அமைப்பேன்னு சொல்லுவீங்க இல்லையா? வேலுமணி அவர்கள் பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாகி இருக்கக்கூடிய வேலுமணி உள்ளிட்டவருடைய ஆதரவை பெற்றுவிட்டு நீங்க எப்படி ஊழல் இல்லாத ஆட்சியை தருவீன்னு சொல்லுவீங்க? அப்புறம் நீங்க நாகரிக அடிப்படையில் எல்லோரும் சென்று சந்தித்தீர்கள் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எல்லோருமே பாராட்டுகளை தெரிவித்தோம். நீங்க இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக தலைவர் முன்னாள் அமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் உள்ளிட்ட அத்தனை பேரையும் சந்தித்தீர்கள், மகிழ்ச்சி. அந்த நாகரிக அரசியல் பாராட்டுதலுக்குரியது. ஆனா ஏன் எடப்பாடி பழனிசாமி மட்டும் போய் நீங்க சந்திக்கல? அப்ப அஇஅதிமுகவை திட்டமிட்டே உடைக்க வேண்டும் என்ற திட்டம் உங்களுக்கு இருந்துச்சா? எனில் இதன் பின்னணியில் இருந்தது யார்? இது போன்ற பல்வேறு கேள்விகள் இருக்குது இல்லையா? நான் நிர்வாகம் சார்ந்த விமர்சனங்கள் ஒரு வாரத்திற்குள்ள சட்டம் ஒழுங்கு என்னாச்சுன்னு முறையா இருக்காது. ஆனா நீங்க சொன்னதுல இருந்தே நான் என்னோட அந்த அவங்க மக்கள் என்ன நினைக்கிறாங்க, அல்லது விஜயோட அந்த ஆதரவாளர்கள் என்ன நினைக்கிறாங்க, அந்த லாஜிக் இருந்து வர. இப்போ தமிழ்த்தாய் வாழ்த்து உங்க முதல் நிகழ்ச்சி, அதுக்கு அந்த ஆதவ ஒரிஜினா இனிமேல் அது தொடராது அப்படிங்கிற ஒரு மறுப்பு தெரிவிச்சிட்டாரு. 1. 2வது, ஆட்சி அமைப்பதற்கான சிக்கல். அந்த 5 நாட்கள் ஆளுநர் அவரை ஆட்சி அமைக்க அழைக்காததற்கு காரணம் திமுக கூட்டணி கட்சிகள், அவர் ஆதரவுக்கு அழைப்பு கொடுத்த கட்சிகள் தொடர்ந்து தாமதப்படுத்திக் கொண்டே இருந்த ஒரு சூழ்நிலை. விசிக தலைவர் திருமாவளவன் கூட இடதுசாரிகளோடு இணைந்து நாங்கள் எங்களுடைய முடிவை எடுப்போம் என்று கூறினார். ஆனால் அவரையும் 2 நாட்கள் எடுத்துக்கொண்டார். இந்த மாதிரி ஒரு நெருக்கடியான நேரத்தில் அவங்களுக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய ஒரு அமைப்பு, அதிமுக ஒரு அதிருப்தி அணியினர், ஒரு அணியினர் இருக்கிறாங்க. அதனால் அந்த ஆட்சி அமையணும், அரசை எப்படியாவது அமைத்து ஆக வேண்டும் என்ற அந்த ஒரு ஆசை, ஒரு விருப்பம், அதில் அவர் அந்த குழுவை, அந்த அதிருப்தி குழுவை ஏற்றுக்கொள்ளலாம். அது சட்ட ரீதியான பல்வேறு சிக்கல்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது அந்த அளவுக்கு பெரிய சட்ட சிக்கலை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்களா? கண்ணன் சார் மன்னிக்கணும், நீங்க தாவேக ஆதரவாளர்கள் இன்றைக்கு இணையத்தில் என்ன மாதிரியான கேள்விகள்லாம் வைக்கிறாங்க அப்படிங்கறத நீங்க சுட்டி காட்டினீங்க. நான் மன்னிக்கணும்னு சொன்னது தாவேக ஆதரவுடைய அந்த பார்வையை சொல்றேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா,
சார் நீங்க வந்து எப்பொழுது அவர் அஇஅதிமுகவில் சி.வி. சண்முகத்தை சென்று சந்தித்தார்? ஆளுநரை சந்திக்க செல்வதற்கு முன்பாக அவருக்கு பெரும்பான்மைக்கான 118 எம்எல்ஏக்களுடைய ஆதரவு கடிதம் இருந்தால் மட்டும்தான் நான் உங்களை அழைப்பேன் என்று ஆளுநர் செக் வைச்சார்ல. அப்பவே நீங்க போய் சி.வி. சண்முகத்தை பார்த்திருந்தீங்கன்னா இந்த விவாதம் எழுந்திருக்காது. அப்போ எழுந்திருக்கும், குறைந்தபட்சம் அப்பவே எழுந்திருக்கும். இல்ல மன்னிக்கணும், இல்ல நீங்க என்ன பண்ணீங்க, ஒரு கிளீன் இமேஜ் ஏற்படுத்த ட்ரை பண்ணீங்க. நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி எம்எல்ஏ கூடிய ஆதரவை நாங்க பெறவில்லை என்பது போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி நீங்க வந்து என்ன பண்ணீங்க சார், ரொம்ப பகுப்பாய்வு செய்து நான் விருப்பி சொல்றேன் சார். சத்தியம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு முன்பாக நான் ஒரு விஷயத்துக்கு நன்றி சொல்லணும். என்னுடைய செய்தி ஊடக பயணம் சத்தியம் தொலைக்காட்சியில தான் தொடங்கியது. நீண்ட நெடும் ஆண்டுகளுக்கு பிறகு இன்றைக்கு மீண்டும் சத்தியம் தொலைக்காட்சியில வர்றது அப்படிங்கிறது எனக்கு என் தாய் வீட்டில் வருவது போன்ற ஒரு உணர்வு. அதுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஒன்று சார், இப்போ நான் விருப்பி பகுப்பாய்வு செய்து நான் 2 விஷயத்த சொல்றேன் சார். ஒன்று, திமுக தலைவரே சொன்னார், ஆளுநருக்கு அழுத்தம் கொடுத்தார். தனிப்பெரும் கட்சியாக ஒன்று வந்திருக்கிறது, முதல்ல நீங்க அவர் வந்து ஆட்சி அமைக்க அலைங்க, பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டிய இடம் சட்டப்பேரவை தானே தவிர ஆளுநர் மாளிகை அல்ல அப்படின்னு சொன்னார். ஆளுநர் அதை கேட்க மறுத்தார். பிசிக இடதுசாரிகள் எல்லோரும் இதைத்தான் வலியுறுத்தினார்கள். ஏன் சொன்னாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருந்துச்சு. என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க திமுக அணியில இருக்கிறாங்க, விஜய்க்கு ஆதரவு கொடுக்க அவர்கள் விரும்பவில்லை. அதே நேரத்தில் இதை காரணமாக வைத்து ஆளுநர் ஆட்சி கொண்டு வரப்படுவதிலும் அவர்களுக்கு உடன்பாடு இல்லை. அப்ப அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, அவர் ஆட்சி அமைச்சிட்டு சட்டப்பேரவைக்கு வரட்டுங்க, சட்டப்பேரவையில நம்ம என்ன செஞ்சுப்போம், வேலையில செஞ்சுக்கலாம், அல்லது நம்ம வந்து அவருக்கு எதிர்த்து வாக்களிக்காம இருந்துக்கலாம், அது அவருடைய அரசை காப்பாற்றுவதற்கு போதுமானதாக இருக்கும். இதுதான் இருந்த யுத்தி. ஆனால் ஆளுநர் ஒரு செக் வைத்தார், ஒரு கேம் வச்சார். திமுக கூட்டணி உடைய வேண்டும் என்பதற்காகவே பாஜக அந்த செக் வச்சுதாங்கிற டவுட் எனக்கு வருது. அதெல்லாம் கிடையாது. நீங்க கையெழுத்து போட்ட பேப்பர் இருந்தா மட்டும்தான் நான் அவர் ஆட்சி அமைக்கவே கூப்பிடுவேன், இல்லைன்னா ஆளுநர் ஆட்சி அப்படிங்கிற ஒரு செய்தியை பரப்புனாங்க. அப்பதான் ஆளுநர் ஆட்சி, குடியரசுத் தலைவர் ஆட்சி இங்கே அமல்படுத்தப்பட்டு விடக்கூடாது, இது அண்ணாவின் மண், இது திராவிட மண், மாநில சுயாட்சிக்கு எதிரானதாக அது போய்விடும், உங்களுக்கு என்ன சார் வேணும், பேப்பர்ல கையெழுத்து என்ன சார் வேணும், இந்த நான் போட்டு தரேன் சார், வச்சுக்கங்க சார் என்று சொல்லி இடதுசாரிகளும் கம்யூனிஸ்ட் தோழர்களும் நம்முடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க. இப்ப பெரும்பான்மைக்கான தேவை அவருக்கு கையெழுத்து போட்டு கொடுத்தாச்சு, வந்துடுச்சு. அதன் பிறகுதான் அவர் ஆட்சி அமைக்கவே வருகிறார். அதன் பிறகுதான் ஆளுநருக்கு பதவி பிரமாணமே செய்து வைக்கிறார். அதன் பிறகு பதவி பிரமாணம் செய்து வைத்த பிறகு அவர் முதலமைச்சரான பிறகு நாகரிக கருதி ஒவ்வொருத்தரையா போய் பார்க்கிறாரு. அப்ப ஏன் எடப்பாடி பழனிசாமி போய் பார்க்கல? அப்ப நீங்க என்ன பண்றீங்க, உடைய வேண்டும் என்பதற்காக காத்திருக்கிறீர்கள், அது உடைக்க வேண்டும் என்று நீங்க உங்களுக்கு ஏதோ நோக்கம் இருந்திருக்குது. அப்ப நீங்க சி.வி. சண்முகத்தை போய் பாக்குறீங்க. இது என்ன அறம்னு தான் நான் கேட்கிறேன். இது நியாயமானதா அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. இப்ப சட்டப்பேரவையில் அவங்க உங்களுக்கு ஆதரவு கொடுக்கறாங்க, இரண்டா பிரிஞ்சு நிக்கிறாங்க. இப்ப நீங்க சபாநாயகர் கையில தான் முடிவு போகும். சபாநாயகர் உங்க ஆளு நான் சொல்றது தாவேகாவை சேர்ந்தவர் அப்படி சொல்றாரு. அப்போ நீங்க அங்க என்ன நியாயத்தை எதிர்பார்க்க முடியுங்கிற கேள்வி இயல்பா வருது இல்ல. ஆனா அவர்கள் இவர்கள் அனைவருமே ஆட்சிக்கு வெளியில் இருந்து ஆதரவு அளிக்கிறோம் என்று விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கூறிவிட்டு நாங்கள் திமுக கூட்டணியோடு தான் தொடர்கிறோம் என்ற ஒரு கருத்தையும் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஆனால் 5 ஆண்டுகள் ஆட்சிக்கு ஆதரவை உறுதிப்படுத்த வேண்டிய, பாதுகாக்க வேண்டிய ஒரு கட்டாயம் விஜய் தரப்புக்கு இருக்கிறது. அந்த பரபரப்புல தான் அவர் நேரா சி.வி. சண்முகம் வீட்டுக்கு போறாருன்னு எடுத்துக்கலாம்ல, அப்படி எடுத்துக்கலாம். அவருக்கு ஒரு வெல் அண்ட் குட் நல்ல கேள்வி. இது முதலே விஜய்க்கு தெரியாதா? இடதுசாரிகளும் பிசிகாவும் திமுக கூட்டணி இருந்து கொண்டே தங்களை ஆதரிக்கிறார்கள். இந்த ஆதரவு எனக்கு தேவையில்லை, நான் அஇஅதிமுக ஆதரவு வாங்கிக்கிறேன். போய் கேளுங்க, முதல் நாளே அஇஅதிமுக கேட்டிருக்கலாமே. லீமாரோஸ் அவர்கள் தான் தெளிவா சொன்னாங்களே, அடுத்த நாளே தாவேகாவோடு பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது என்று அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர் லீமாரோஸ் அவர்கள் தெரிவித்தாரே. அப்ப நீங்க முதல் நாளே அஇஅதிமுக எம்எல்ஏ கூட ஆதரவு வாங்கிருக்கலாமே, ஏன் வாங்கல? ஏன்னா முதல் நாளே நீங்க அஇஅதிமுக எம்எல்ஏ கூட ஆதரவை வாங்கிவிட்டால் திமுக அணி உடையாது. இப்ப திமுக அணி உடைஞ்சிருச்சுன்னு நான் சொல்ல வரல. திமுக அணிக்குள் ஒரு உடைப்பை ஏற்படுத்தலாமா, ஒரு சலசலப்பை ஏற்படுத்தலாமா என்ற ஒரு முயற்சி இருக்குல்ல, அந்த முயற்சிக்கு இடம் இல்லாம போயிருக்கும். இப்ப அப்படி நடந்துச்சுன்னா என்ன நடந்திருக்கும் பாப்போம் சார். 12B பஸ் மாதிரி பிரிச்சுக்கலாம் சார், ரெண்டா கதையை பிரிச்சு போகும் சார். ஒருவேளை இவர் அஇஅதிமுக எம்எல்ஏக்களுடைய ஆதரவு வாங்கி ஆட்சி அமைச்சிட்டாரு, திமுக, இடதுசாரிகள், விசிக உள்ளிட்டவர்கள் கடும் விமர்சனத்தை இந்த அரசின் மீது வைத்திருப்பாங்க இல்லையா? பாருங்க, நீங்க எல்லாம் ரகசிய கூட்டாளிகள், ரகசிய உறவாளிகள்,
இதற்காகத்தான் தேர்தலுக்கு முன்பே நீங்கள் அஇஅதிமுகவை கடுமையாக விமர்சிக்கவில்லையா? இதற்காகத்தான் நீங்கள் பாஜகவை மெல்ல வருடி தந்தீர்களா? பாஜகவின் மீது கடுமையான விமர்சனத்தை போக்கி வைக்கவில்லையா? அப்போ உங்களுக்கு முதல்ல ஒரு நோக்கம் இருந்திருக்குது. அதனாலதான் எடப்பாடி தொகுதியில மட்டும் கரெக்டா எப்படி தாவேகா வேட்பாளர் தன்னுடைய வேட்பு மனுவை சரியாக ஃபில் பண்ணாம கொடுத்து அது நிராகரிக்கப்பட்டது. உங்களுக்குள்ள என்ன ரகசிய உடன்பாடு? இந்த கேள்வி எல்லாம் வர ஆரம்பிச்சிடும். அப்ப இவங்க என்ன நினைக்கிறாங்க? வேண்டாம், ஒன்றுபட்டு இருக்கக்கூடிய அந்த திமுக அணியிடமிருந்து நம்ம எப்படியாவது ஆதரவு வாங்கணும். அதுக்கு ஒரு வேலையை பண்ணிட்டு இப்ப எங்க சிக்கல் வருது? பிசிகாவும் இடதுசாரிகளும் ஆதரவு கொடுத்துட்டாங்க, ஆனா சும்மா இருக்க மாட்டாங்க. நீங்க கொஞ்சம் தப்பு பண்ணீங்கனாலும், கொஞ்சம் லெப்ட் ரைட் போனாலும் அண்ணன் திருமா கேள்வி எழுப்புவார், இடதுசாரிகள் கேள்வி எழுப்புவார்கள். ஐயுஎம்எல் பார்த்துட்டு சும்மா இருக்காது. அப்போ நமக்கு நித்திய கண்டம் பூரண ஆயுசுன்னு எங்க ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஆயிடும். எந்நேரமும் திக்கு 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 திக்குனே இருக்கும் விஜய்க்கு. இப்ப விஜய் என்ன நினைக்கிறாரு? எதுக்கு வம்பு, நம்ம போய் என்ன செஞ்சிருவோம், அஇஅதிமுக அமைச்சருடைய ஆதரவு வாங்கிட்டு வந்துட்டோம்னா ஆளுக்கு 2 அமைச்சர் பதவி தரேன்னா அவங்க வந்துருவாங்க, நம்ம உள்ள இழுத்து போட்டுக்கலாம். இப்ப ஊழல் சக்தி இல்லையா அதிமுக? நான் என்ன சொல்றேன் சார், கல்லாப்பெட்டி கூட்டணி தானே சொன்னீங்க நீங்க. இந்த கல்லாப்பெட்டி கூட்டணி ஆதரவு எதுக்கு வாங்குனீங்க? மற்றும் சிலர் தானே சொன்னீங்க. இந்த மற்றும் சிலருடைய அந்த மற்றும் சிலரில் சிலர், அந்த மற்றும் சிலர் கூட மொத்தமா ஆதரிக்கல. அதுவே மற்றும் சிலர் உங்க பார்வையில, அந்த மற்றும் சிலர் சிலர் எதுக்கு உங்களுக்கு? இல்ல இல்ல செந்தில்வேல், நீங்க சொல்றது நடந்த நிகழ்வை சொல்றீங்க, அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஆனா அவர்கள் அரசு அந்த 5 ஆண்டுகள் நீடிப்பதற்கு பாதுகாப்பதற்கு இப்போதும் அந்த அரசு நீடிப்பதில் பல்வேறு விதமான சட்ட ரீதியான சிக்கல்கள் இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த சி.வி. சண்முகம் குழுவினர் ஆதரவு தெரிவித்திருப்பது அரசியல் சட்டமைப்பு சீரியாக அது ஏற்றுக்கொள்ளப்படுமா என்ற ஒரு சிக்கல் இருக்கிறது. அவர்களுக்கு பதவி வழங்குவதும் போன்ற பிரச்சனை இருக்கிறது. திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் ஏற்கனவே அவர்கள் திமுக கூட்டணியோடு தொடர்கிறோம், நாங்கள் இந்த ஆட்சியை விமர்சிப்போம் மற்றும் பல பிரச்சனைகளை அதற்குள்ள விமர்சிச்சுட்டாங்க. இந்த தமிழ் தாய் வாழ்த்து பிரச்சனையை, அந்த ஜோதிடர் பிரச்சனைகளையும் விமர்சிச்சுட்டாங்க. இந்த மாதிரியான ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில், அவருக்கு பெரும்பான்மை இல்லாத சூழ்நிலையில் அந்த முடிவை அவர் எடுத்திருக்கிறார். அதை முதல்ல திமுக கூட்டணியில் உள்ளவங்க வந்தால் அந்த மதவாத பாரதிய ஜனதா கட்சி எதிர்ப்பை நாங்கள் ஓரளவு நியாயப்படுத்திக் கொள்ளலாம் என்று கேட்டுவிட்டு மற்றொரு தடவை அவர் பாதுகாத்துக் கொள்ளலாம் என்ற எண்ணத்தோடு அவர்கள் அந்த முடிவை எடுத்திருப்பார்கள். ஆனால் அவர்களுக்கு அந்த 5 ஆண்டு நீடிக்கணும் அரசு அப்படிங்கிறதுல திமுக கூட்டணி கட்சிகளுக்கும் அதில் மாற்று கருத்து இல்லை, மற்ற கட்சிகளுக்கும் அந்த பெரிய அளவில் அதில் விமர்சனம் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? அதனால தான் இந்த முயற்சிகள் முதல்ல எங்கேயும் அங்கேயும் சரி சார் இவ்வளவுலாம் இருக்கு சார். நீங்க மற்றவர்கள் மாதிரியா விஜய்? தூய சக்தி சார். சார் அவர் ஆட்சி அதிகாரத்துக்கு ஆசைப்படுறவர் நீங்க நினைக்கிறீங்க? எப்படியாவது முதலமைச்சர் நாற்காலியில் ஒட்டிட்டு இருப்பாரு நினைக்கிறீங்களா? நீங்க ஒட்டிட்டு இருக்குன்னு நினைக்கிறவரா அவரு? அப்படி இல்ல சார், அவர் பதவியை துச்சமான மதிப்பவர். பதவியை ரிசைன் பண்ணிட்டு மக்களை சந்திங்க. எனக்கு பெரும்பான்மை இல்லைங்க, நான் எந்த கட்சியை தீய சக்தி என்று விமர்சித்தனோ அந்த தீய சக்தி என்று என்னால் விமர்சிக்கப்பட்ட கட்சியினுடைய கூட்டணியில் நின்று வெற்றி பெற்றவர்களுடைய ஆதரவு எனக்கு தேவையில்லை. நான் யாரை மற்றும் சிலர் ஊழல் சக்தி என்று சொன்னேனோ அவர்களுடைய ஆதரவும் எனக்கு தேவையில்லை. இவர்களுக்கு மாற்று என்று சொல்லித்தான் நான் வந்தேன். ஆனால் எனக்கு பெரும்பான்மை கிடைக்கவில்லை. பெரும்பான்மை கிடைக்காம நான் ஆட்சி அமைக்க விரும்பல. எனக்கு அப்படி அந்த நாற்காலியில ஒட்டிட்டு இருக்கணும்னு எனக்கு ஒன்றும் ஆசை இல்லை. நீங்க வேற யாராவது ஆட்சி அமைக்கணும் அமைங்க, இல்ல நான் ரிசைன் பண்றேன், மக்களை சந்திப்போம், மக்களை எனக்கு பெரும்பான்மையை தாருங்கள்னு கேளுங்க. அதை தவிர்க்கிறதுக்காக அவர் இந்த முயற்சி மேற்கொண்டிருக்காரு. இன்னொரு முக்கியமான கேள்வியோ, அப்ப நீங்களும் தூய சக்தின்னு நீங்க சொல்லிக்காதீங்க சார். நீங்க நான் என்ன சொல்றேன், எல்லா அரசியல்வாதி செய்யற மாதிரி தான் நானும் செய்வேன். ஆனா எல்லாரும் என்னைய பாராட்டணும். ஒரு தூய சக்தியாவதுக்கு முயற்சி நான் ஊழல் கட்சியோட கூட்டணி வைப்பேன், ஆனா என்னைய ஊழல்வாதின்னு சொல்லக்கூடாதுன்னா இது ஏதாவது ஒண்ணுத்துக்கு வாங்க நீங்க. இல்ல நீங்க சொல்றத பார்த்தா இந்த பெரும்பான்மை கிடைக்காதவொன்னு நேர தேர்தலை சந்திக்கணும்னு சொல்றீங்க. ஆனா அதை தவிர்க்கிறதுக்கு அவர் பண்ணியிருக்கிறாரு. இன்னொரு முக்கியமானது, இந்த பல்வேறு வதந்திகள் பிரச்சனைகள் எழுப்பப்பட்ட பிறகும் இப்போதும் இன்றும் அந்த அமைச்சர் ஆதவ அர்ஜுனா ஒரு முக்கியமான ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்கிறார். திமுகவும் அதிமுகவும் இணைந்து விஜய் முதலமைச்சர் பொறுப்பேற்பதை தவிர்ப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டன. ஆளுநர் மாளிகையிலேயே அதற்கான பேச்சுவார்த்தை நடைபெற்றது. பாஷ்யம் என்ற கட்டுமான நிறுவனம் இது தொடர்பான முயற்சிகளில் ஈடுபட்டது என்று ஆதவ அர்ஜுனாவே இன்னைக்கு சொல்லியிருக்கிறாரு. இதற்கு முன்பு அந்த ஆட்சி வைப்பதற்கு முன்பு அந்த 5 நாட்கள் இழுத்தடிப்பதற்கான காரணமும், திருமாவளவன் 2 நாட்கள் தாமதித்ததற்கான காரணமும், திமுகவும் அதிமுகவும் இணைவதற்கான முயற்சி நடந்ததுதான் என்ற ஒரு குற்றச்சாட்டு வலுவாக தொடர்ந்து வைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. சி.வி. சண்முகமும் பிரிந்தவுடன் அந்த குற்றச்சாட்டை வைத்தார். உங்களுக்கு அதை பற்றி ஒரு முழுமையான விவரங்கள் தெரியும். பல விவாதங்களில் இது தொடர்பாக பல்வேறு கருத்துக்களை நீங்களும் பதிவு பண்ணியிருக்கீங்க. இப்போ இறுதியாக
என்ன சொல்றீங்க, நடந்ததா இல்லையா? சார் நான் ரொம்ப தெளிவா சொல்றேன் சார். திமுகவும் அதிமுகவும் கூட்டு சேர்ந்து விஜயை முதலமைச்சர் ஆக்காமல் எடப்பாடி பழனிசாமியோ அல்லது எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்களையோ முதலமைச்சர் ஆக்குவதற்கு ஒரு திட்டம் தீட்டியிருந்தார்கள் வைங்க, அப்படி வச்சுப்போம். என்னங்க அநியாயம் இது, இப்படி பண்ணலாமா? திமுக அதிமுகவும் சேர்றதா அப்படின்னு கொந்தளிக்கிறாங்கல்ல, அவங்க யாரு ஏன் தாவேக்காவும் அதிமுகவும் ஒண்ணு சேர்றதுக்கு கொந்தளிக்கவே மாட்டேங்கிறாங்க? என்னோட கேள்வி, திமுகவும் அதிமுகவும் இணைந்து ஆட்சி அமைப்பதற்கு ஒரு முயற்சி நடந்திருப்பது தவறு. முடிச்சிடறேன் சார். என்ன சார் சொல்லுங்க. திமுகவும் அதிமுகவும் இணைந்து தாவேக்கா அல்லாத ஒரு ஆட்சி அமைப்பதற்கு முயற்சி செய்திருப்பார்கள் என்பது மிகப்பெரிய பிழை, தவறு என்று சொல்பவர்கள் அதே நியாயத்தை விஜய்க்கும் பொருத்தணுமா இல்லையா? எனக்கு அது மட்டும் தான் கேள்வி. அதையும் விமர்சிக்கிறாங்களே, தாவேக்காவும் அதிமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைப்பதும் தவறுன்னு சொல்லணும்ல சார். அதிமுக திமுக மட்டும் தான் எதிரியா, தாவேக்காவுக்கு நண்பனா? இல்ல, அதிமுக ஒரு பிரிவு தானே, இபிஎஸ் இணையலே. இப்போ நீங்க ரொம்ப காலமா இல்ல சார், அப்ப ஒரு பிரிவு. ஓ ரைட், அப்ப நான் இப்படி வர்றேன். சரி சார், சூப்பர், நான் அப்ப இப்படி வர்றேன். அப்ப திமுக நாளைக்கே தாவேக்காவிலிருந்து ஒரு பிரிவை பிரிச்சு ஒரு 40 எம்எல்ஏக்களை கூட்டி ஆட்சி அமைச்சா யாரும் ஒண்ணு சொல்ல மாட்டீங்க, அப்படித்தானே? அப்ப திமுக பிளவு ஏற்பட்டது விட்டுருவாங்க. நீங்க வந்து இல்ல சார், திமுக இல்ல, நான் சொல்றது தாவேக்கால ஒரு பிளவு ஏற்படுது, ஒரு 40 எம்எல்ஏ தூக்கிடுச்சு திமுக வைங்க ஒரு வாதத்துக்கு, ஒரு 40-50 எம்எல்ஏக்களை ஒன்னும் பிரச்சனை இல்லை, அப்படித்தானே சார்? ஒரு நிமிடம் எனக்கு கொடுங்க. ஒரு நிமிடம் இல்ல, ஒரு நிமிடம் எனக்கு ஒரு நிமிடம் மட்டும் மன்னிக்கணும். ஒரு நிமிடம் இடம் வைக்காம கொடுங்க. என்னோட கேள்வி என்ன தெரியுமா சார்? திமுகவும் அதிமுகவும் இணைந்து ஆட்சி அமைக்க முயற்சித்திருந்தால் அது தவறு என்று சொல்பவர்களுக்கு நான் தலை வணங்குகிறேன். ஆனா அவங்க கையோட எதையும் சொல்லணும்னா தாவேக்காவும் அதிமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைப்பதும் தவறுன்னு சொல்லணுங்கிறேன். திமுகவும் அதிமுகவும் சேர்ற மாதிரி ஒரு முயற்சி நடந்ததை தவறுன்னு சொல்ற ஆதவர்ஜுனா அதே அதிமுகவுடைய ஆதரவை தானே வாங்குறாரு, அதே அமமுகவுடைய ஆதரவை தானே வாங்குறாரு. என்ன சார், எனக்கு லாஜிக்கே புரியல சார். அப்போ ஏதோ அரசியலமைப்பு சட்டத்தில் எழுதி இருக்குதா தாவேக்காவும் அதிமுகவும் சேரலாம், திமுக அதிமுக மட்டும் சேரக்கூடாதுன்னு ஏதாவது எழுதி வச்சிருக்குதா? அப்படி நீங்க அது தப்புன்னு சொல்றீங்கன்னா இதையும் தப்புன்னு ஒத்துக்குங்கன்னு நான் சொல்றேன். நான் அதை நியாயப்படுத்தல. நான் என்னுடைய ஸ்டாண்ட் ஒண்ணுதான், ஒன்னு ரெண்டும் தப்பு அல்லது ரெண்டும் சரி, அவ்வளவுதானே சார்? இல்ல சார், உங்க பார்வையில ஜெயகாந்தன் சொல்லுவாரு சார், நியாயம் என்பது அந்தந்த நேரத்து தேவைகளை பொறுத்தது. அப்ப நீங்க என்ன செய்யணும், உங்களுக்கு எப்படியாவது ஆட்சி அமைப்பதற்கு அதிமுக ஆதரவையும் வாங்கிப்பீங்க, திமுக கூட்டணி ஆதரவையும் வாங்கிப்பீங்க, அது உங்களுக்கு நியாயம் என்றால் அதிமுக பார்வையில் அவங்க செஞ்சதும் திமுக பார்வையில் அவங்க செஞ்சதும் அவங்களுக்கு நியாயம் தானே? அவரவர் பார்வையில் அவரவருக்கு ஒரு நியாயம் இருக்குல்ல? இல்ல, நீங்க சொல்லுது அது தாவேக்கா ஒரு புதிய கட்சி, நீங்கள் கூறியது போலவே அவர்கள் வந்து பெரிய அளவுல கொள்கையோ சித்தாந்தமோ அந்த அளவுக்கு இல்லாதமா கொள்கை தலைவர்களை வைத்து அவர்கள் வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் என்ற புதிய தலைமுறை இளைஞர்கள் மூலமாக அதிமுக பலமுறை பல கட்சிகளாக பிளவுபட்டிருக்குது. அதிமுக பல கட்சிகளாக பிளவுபட்டிருக்குது. திமுக என்பது ஒரு கொள்கை கோட்டை என்று பொதுவாக திமுக ஆதரவாளர்களும் திமுக ஆதரவாளர்களும் நம்ம வந்து அதை வந்து நினைக்கிறோம். அவங்களும் அதை அப்படி பேசுறாங்க, நாங்க தான் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரே எதிரி, அதிமுக வந்து பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சுட்டாங்க மதவாத சக்திகளோட என்று சொல்லக்கூடிய சூழ்நிலையில் இருவரும் கிட்டத்தட்ட தாவேக்காவும் அதிமுகவும் 2 ஆண்டுகள் தான் சண்டை போடுறாங்க, தாவேக்காவும் திமுகவும் 3 ஆண்டுகள் 2 ஆண்டுகள் சண்டை போடுறாங்க. திமுகவும் அதிமுகவும் ஒரு அரை நூற்றாண்டு காலம் எதிரும் புதிருமாக இருந்து விட்டு இப்போது இருவரும் இணைவது அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டது என்பது தவறா சரியா? சத்தியம் தொலைக்காட்சியில ஒட்டச்சி பேசுவோம். சொல்லுங்க. திமுக என்ற கட்சி போட்டியிட்டது சத்தியமா சொல்றேன், சத்தியம் தொலைக்காட்சியில சத்தியமா சொல்லுவோம். திமுக என்ற கட்சி யாரை எதிர்த்து தொடங்கப்பட்டது, யாரை எதிர்த்து போட்டிட்டு ஆட்சிக்கு வந்துச்சு? 1967 யார சார் எதிர்த்துச்சு? ஆமா, திமுக காங்கிரஸ் எதிர்ப்பு. காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு கட்சியை தான் கடுமையாக எதிர்த்து திமுக வந்துச்சு. அந்த காங்கிரஸோட திமுக கூட்டணி வச்சுதான் இல்லையா? எவ்வளவு காலத்துக்கு பிறகு, எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு, எத்தனை தலைவர்களுக்கு பிறகு? கரெக்ட். சரி இருக்கட்டும் சார், நான் 2 கேள்வி வரேன், ஒன்னொன்னா வருவோம். ஒன்னொன்னா அதிமுகவுடைய தலைவர்கள் யார்? பெரியார், அண்ணா, எம்ஜிஆர். ரைட்டா? திமுகவுடைய தலைவர்கள் பெரியார், அண்ணா, கலைஞர். இங்க எம்ஜிஆர், இங்க கலைஞர், இந்த 2 பேரும் தான் வித்தியாசம். எம்ஜிஆரும் கலைஞரும் இருந்த காலகட்டத்திலேயே பட்நாயக் அவர்களால் 2 கட்சிகளும் இணைக்கும் ஒரு முயற்சி நடந்துச்சு, அதை விட்டுருங்க. என்னோட கேள்வி திருப்பி நான் ஒரு இடத்துல ஸ்டிக் பண்ணி நிக்கிறேன். என்ன கேள்வி? திமுகவும் அதிமுகவும் சேர அல்லது இணைந்து ஆட்சி அமைக்க முயற்சித்ததே பெரும் தவறு அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை வைப்பீர்களே என்று சொன்னால் அதற்கு நான் உள்ளபடியே தலை வணங்குகிறேன்.
ஆனால் அந்த நியாயத்தை ஏன் விஜய்க்கு பொருத்தி பார்க்க மாட்டேங்கிறீங்க? விஜய்க்கு மட்டும் யார் அதற்கு விதிவிலக்கு தந்ததுன்னு சொல்றேன். விஜய்க்கு மட்டும் எல்லா ரைட்ஸையும் கொடுத்தது யாரு? விஜய் அமமுகவோட பேசலாம், ரைட்ஸ் இருக்கு. விஜய் திமுகவோடையும் பேசலாம், ரைட்ஸ் இருக்கு. விஜய் அதிமுகவோடையும் பேசலாம், ரைட்ஸ் இருக்கு. விஜய் திமுக யார் சார் கொடுத்தது? விஜய் திமுக கூட்டணி கட்சிகளோட தான் பேசுறாரு, திமுகவோட பேசலையே சார். திமுக கூட்டணி கட்சியோட தான் சார். தேவைப்பட்ட அவர் திமுகவோட கூட பேசியிருப்பாரு. Who knows? சரியா? அப்போ நீங்க இது என்ன லாஜிக்? நான் என்ன சொல்றேன், காங்கிரஸ் வந்து சார் காங்கிரஸ் ஒரு நிபந்தனை போட்டு தானே போனாங்க. ஆமா. என்ன நிபந்தனை விதிச்சாங்க? தேசிய ஜனநாயக கூட்டணி கூடிய எந்த கட்சியுடைய ஆதரவையும் கேட்க கூடாது. நீங்க எதுக்கு அமமுக கையெழுத்து வாங்குனீங்க? அமமுக தனி சுயேட்சை எம்எல்ஏ அவர் ரெண்டு பக்கமும் இருக்காரு சார். அவர் சுயேட்சை எம்எல்ஏ எப்ப? மன்னிக்கணும் எப்ப சார்? மன்னிக்கணும் எப்ப சுயேட்சை எம்எல்ஏ? அவர் நீக்கினதுக்கு அப்புறம் தான். அது வரைக்கும் நீங்க கையெழுத்து வாங்கினப்ப அவர் அமமுக எம்எல்ஏ தான். நீங்க கார்ல வச்சு கையெழுத்து வாங்கினீங்கல்ல, அப்ப அவர் அமமுக எம்எல்ஏ தானே? ஆமா. என்ன சார் நீங்க ஒரு சார் ஒரு லாஜிக்கா பேசுங்க. நான் என்ன சொல்றேன் சார், மகாராஷ்டிராவில் ஏக்நாத் ஷிண்டேவை உடைத்து, சிவசேனாவை உடைத்து ஏக்நாத் ஷிண்டேவை கையில் எடுத்து பாஜக ஆட்சி அமைக்குது. அதை காங்கிரஸ் கடுமையாக விமர்சித்தது. நியாயம். பீகார்ல நிதிஷ்குமார் யாரோடு கூட்டணியில் இருந்தார், பிற்பாடு யாரோடு சேர்ந்து ஆட்சி அமைத்தார், அதை கடுமையாக விமர்சித்தோம். நியாயம். தமிழ்நாட்டில் வட இந்திய அரசியலும் தென்னிந்திய அரசியலுக்கும் அந்த ஒரு வேறுபாடு, ஒரு கொள்கை ரீதியான அவர்களுக்கிடையே இருக்கக்கூடிய அந்த மோதல் போக்கு வந்து வட இந்தியாவும் தென்னிந்தியாவும் ஒப்பிட முடியாது. இந்த திமுக அதிமுக இடையேயான அந்த கூட்டணி பேச்சு தொடர்பான விவாதங்கள் இந்த தொலைக்காட்சி ஊடகங்களில் தொடங்கும் போதே அது வட இந்தியாவில் அது சகஜம். பீகாராக இருக்கட்டும், மகாராஷ்டிராவாக இருக்கட்டும், தேஜஸ்வி நிதிஷ்குமார் சேருவதோ அது சகஜமான ஒரு சூழ்நிலை. அங்கு அது ஒரு பெரிய பிரச்சனையாக பார்க்கப்படாது. ஆனால் இங்கு தமிழ்நாட்டில் இந்த தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி வைத்த அதிமுகவோடு திமுக இணைவதற்கான பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது என்பதுதான் ஒரு பெரிய விமர்சனமாகவும் ஏமாற்றத்துக்குள்ளதான் வருது. நீங்க சொல்ற லாஜிக் எனக்கு புரியுது. அது விஜய்க்கு அந்த கேள்வி அந்த கேள்வி எல்லாருக்கும் தோணுது. திமுகவை நம்புறதுனால எல்லாருக்கும் அந்த கேள்வி ஒரு பெரிய ஒரு கேட்க தோணுது. ஒரு கோபம் ஏற்படுகிறது பொதுவாக திமுக. பாஜகவுக்கு இங்க ஒரு 58 எம்எல்ஏ இருக்காங்களா? இல்ல, பாஜக ஒண்ணுதான். ஆனால் அது போட்டியிட்டது டெல்லி ஒண்ணு கண்ணே கண்ணு இருக்கு. டிஎம்கே தான் சொன்னாங்க. நான் இப்ப ஒண்ணு கேக்குறேன் சார், அந்த பாஜக எம்எல்ஏ நம்பிக்கை கோரும் தீர்மானத்தில் பாஜக எம்எல்ஏ நிலைப்பாடு என்ன? ஏன் யாரும் அதை பேசல? நடுநிலை வச்சு நம்பிக்கை கோரும் தீர்மானத்தில் பாஜக எம்எல்ஏ எதிர்த்தாரா? நடுநிலை வச்சுட்டாரு. நடுநிலை, அதுக்கு பேர் என்ன? ஆதரவு தான். அதையும் யாரும் கொஸ்டின் பண்ணல. நான் இன்னொரு விஷயம் சொல்றேன் சார், ஒரு நிமிஷம் சார், ஒரே ஒரு நிமிஷம் சார், அப்படி ஒரு நிமிஷம் சார், ஒரு வார்த்தை சொல்றேன். திமுக தலைவர் மறுக்கிறார், அப்படி ஒரு முயற்சி நடக்கலன்னு நல்லா கேட்டுக்கிட்டே வாங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பேபி அப்படி ஒரு செய்தி வந்தது வதந்தி அப்படின்னு அவர் சொல்றாரு. சரிங்களா? எல்லாரும் மறுக்கிறாங்க, எழுச்சி தமிழர் திரும்ப மறுக்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது, சத்தியமா அப்படி ஒண்ணு நடந்துச்சு அப்படின்னு எல்லாரும் சத்தியம் பண்றாங்க. அப்படியே கட் பண்ணி ஓபன் பண்ணிங்க இந்த பக்கம் சினிமா மாதிரியே. நம்ம லீமா ரோஸ் அஇஅதிமுக எம்எல்ஏ அமைச்சர் ஆதவர்ஜன் அவருடைய மாமியார், அவங்க முதல் நாளே சொன்னாங்க தாவேகாவோடு அதிமுக பேச்சுவார்த்தை. அதை விடுங்க, அதை பேசாதீங்க. அப்படி ஒண்ணு நடக்கவே இல்லைன்னு இவங்க சொல்றாங்க, அது நடந்துச்சுங்கிறான். ஏங்க பேச்சுவார்த்தை நடந்துச்சுன்னு ஒரு அதிமுக எம்எல்ஏ தாவேகாவில் இருக்கக்கூடிய மிக முக்கிய அமைச்சருடைய மாமியார் சொல்றாங்க. இந்த நிமிடம் வரைக்கும் தாவேகா அதை மறுத்து இருக்குதா? ஏன் மறுக்கல? தாவேகா பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய அஇஅதிமுகவோடு பேச்சுவார்த்தை நடத்தியது என்பதை ஏன் மறுக்கல? லீமாரஸ் சொன்னதை ஏன் மறுக்கல? அமமுகவோட கையெழுத்து வாங்கினதை ஏன் மறுக்கல? அவங்களே வீடியோ ஆதாரம் கொடுத்தாங்க. நடக்கவே இல்லைன்னு எல்லாரும் சொல்றத நடந்துச்சுக்கிறீங்க. இது ஒரு நடந்துச்சுன்னு ஒருத்தர் சொல்றாரு. லீமாரஸ் பேசுறது ஒரு அணியோட. சார் எனக்கு லாஜிக்கே புரியல சார். சார் கிடையாது, மன்னிக்கணும். அது பின்னாடி, ரொம்ப பின்னாடி. தேர்தல் முடிவு வந்து அடுத்த நாள் லீமாரஸ் சொன்னாங்க. அணி இப்ப 2 நாளைக்கு முன்னாடி உடைஞ்சது. தேர்தல் முடிவு வந்து அடுத்த நாள் லீமாரஸ் சொன்னாங்க. இப்ப எனக்கு என்ன டவுட்னா, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய பொதுச் செயலாளர் பேபி தெளிவா மதுரையில ஒரு பேட்டி கொடுக்கிறாரு. என்ன கொடுக்கிறாரு?
அஇஅதிமுக தலைமையில் ஒரு ஆட்சி அமைப்பதற்கு ஒரு பேச்சு நடந்ததாக ஒரு வதந்தி இருக்கிறது. திமுக அதிமுக பேச்சு நடந்துச்சுன்னா எனக்கு தெரியல, ஆனால் நான் அப்படி சொல்லல. ஆனா அப்படி ஒன்று நடந்தா ஒரு வதந்தி இருக்கு, யாரோ பேசியிருக்கிறார்கள். இப்ப யாரோ பேசியிருக்கிறார்கள் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில போய் பேபி சொல்லிட்டாரு. நாங்க தான் பேசணும்னு லீமாரோஸ் சொல்லிட்டாங்க. இப்ப நான் என்ன சொல்றேன், அதிமுக பாஜக கூட்டணியோடு இணைந்து ஆட்சி அமைப்பதற்கு விஜய் பேச்சுவார்த்தை நடத்தினார் நான் சொல்றேன். அதிமுக நினைச்சு பாருங்க. ஆனா அதிமுக பாஜக கூட்டணி இணைய பேச்சுவார்த்தை நடந்தது லீமாரோஸ் மட்டும் தான் சார் சொல்லியிருக்காங்க. ஆனா திமுக அதிமுக கூட்டணி இங்க யாருமே சொல்லலையே. ஏபில இருந்து சார் இங்க இல்ல மணிகண்டன் சிவி சண்முகம் சொல்லியிருக்காரு, சிவி சண்முகம் சொல்லியிருக்காரு. அப்படி சொல்ல சிவி சண்முகம் இப்ப நேத்து லீமாரோஸ் சிவி சண்முகம் ஆதரவு சொல்றாங்க இங்க. அது இப்போ ஆனா திமுக கூட பேசுறது ஒரு கட்சியோட பொதுச் செயலாளர். சார் சூப்பர் பாயிண்ட் வந்துட்டீங்க சார், சூப்பர் பாயிண்ட் வந்துட்டீங்க. சொல்லுங்க. லீமாரோஸ் சொல்லிட்டாங்க, சிவி சண்முகம் சொல்லிட்டாரு, ஆதவர்ஜனா சொல்லிட்டாரு. ஆமா, இந்த 3 பேர் இப்ப எங்க இருக்காங்க? இப்போ முன்னர் ஒரே நிலையில இருக்காங்க. இப்போ ஒரே நிலையில தான். அப்ப உண்மைதானே? ஆமா, அது உண்மைதானே? ஆமா, அது உண்மைதானே? அந்த உண்மையே யாரும் கேட்கல. இல்ல, அது நடந்து போச்சு. கூட்டணியில அதிருப்தி பிரிவு நம்பிக்கை வாக்கெடுப்பு ஓட்டு போட்டாங்க, ஆதரிச்சு 25 பேர் போட்டாங்க. அதனால அதுல வந்து இபிஎஸ் நீங்க பாக்கலன்னு சொன்னீங்கல்ல, இதனாலதான் போய் பாக்கல, ஆதரவு அளிக்க மாட்டோம் பாக்கல. இல்ல நான் என்ன சொல்றேன், நாகரிகம் கருதி நீங்க எல்லாரையும் பாக்குறீங்க. இந்த அரசியலே விட்டுருங்க. நாகரிகம் கருதி நீங்க அன்புமணி ராமதாஸ் அவர்களை போய் பாத்தீங்களா இல்லையா? அன்புமணி ராமதாஸ் எந்த கூட்டணியில இருக்காரு? அதிமுக கூட்டணியில தான் இருக்காரு. பாஜக கூட்டணியில தானே இருக்காரு. ஆமா. அவரை போய் பாத்தீங்கல்ல? ஆமா. ஏன் எடப்பாடி பழனிசாமி பார்க்கல? ஏன் டிடிவி தினகரனை பார்க்கல? உங்களை கடுமையாக விமர்சித்தவர்களை பார்க்க மாட்டேன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, திரு சீமான் அவர்களுக்கு உங்க சீமான் அவர்கள் அளவிற்கு உங்களை கடுமையாக விமர்சித்தது யார்? திரு சீமான் அவர்களை போய் பாக்குறீங்கல்ல? அப்ப திரு சீமான் அவர்களை பாக்குறீங்க, எல்லாரையும் பாக்குறீங்க, எடப்பாடி பழனிசாமி பார்க்கல. நீங்க இவங்க எல்லாரும் போய் பார்த்தது ஏன்னு கூட எனக்கு ஒரு டவுட் இருக்கு சார். சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன் சத்தியம் டிவில. நாகரிக அரசியல் என்பதெல்லாம் எனக்கு என்னமோ டிராமாவா தோணுது. ஒரு டவுட், மோடிய அமித்ஷாவை நிர்மலா சீதாராமனை போய் பார்க்கணும். நேரா அங்க போய் வண்டியை நிப்பாட்டினா எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவீங்க. போற வழியில எல்லாருக்கும் ஒரு வணக்கத்தை வச்சுட்டு போயிட்டோம்னா பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறாரு. எனக்கு ஒரு டவுட். இப்போ இன்னும் நிறைவா ஒரு கேள்வி. பொதுவா எல்லா பிரச்சனைகளுக்குமே தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த அரசியல் கட்சிகளோட கூட்டணி பிரச்சனைகளுக்கு, அது திமுக அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தையா இருந்தாலும் சரி, இப்போ விஜய் இபிஎஸ் சந்திக்காத பிரச்சனை மற்றும் இபிஎஸ் சிவி சண்முகம் லீமாரோஸ் விவகாரமா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே பாஜகவே குறை சொல்லிட்டு இருந்தா இவங்க கிட்ட எதுவுமே தவறே இல்லையா? இவர்கள் இந்த இபிஎஸ்ஐ முதலமைச்சராகவும் பாரதிய ஜனதா கட்சி முயற்சியை மேற்கொண்டது மறைமுகமாக என்ற குற்றச்சாட்டு சொல்றாங்க. இப்போ லீமாரோஸ் சிவி சண்முகம் எஸ் பி வேலுமணியும் பாஜக தான் இயக்குது அப்படின்னு சொல்றீங்க. நீங்க இப்பவும் நிர்மலா சீதாராமன் அமித்ஷாவை போய் பாத்துருவாங்க அப்படின்னு சொல்றீங்க. எல்லாத்துக்குமே இந்த பாரதிய நடுநிலை வகித்த சொல்றீங்க. இல்ல நான் என்ன சொல்றேன், மாறலா அதெல்லாம் விமர்சிக்கணுமே கேட்கிறேன். வேற ஒன்றும் சொல்ல, மாறலா அது குறித்த விவாதமும் விமர்சனமும் எங்க தான் என்னுடைய கேள்வியாக இருக்கிறது. நான் இப்ப நீங்க கேட்ட தொடக்கத்தில் கேட்ட கேள்விக்கு இதுக்கு சேர்த்து நான் சம பண்ணிடுறேன் சார். 2-3 விஷயங்கள். இந்த ஒரு வார ஆட்சி காலத்தில் ஃபர்ஸ்ட், நீங்கள் உங்கள் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கு எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் அறத்திற்கு புறம்பானவை. அதை நீங்க அக்செப்ட் பண்ணிக்கணும். ஒன்று. இரண்டாவது, இதுவரை எந்த ஆட்சியிலும் இல்லாத வகையில் நீங்க வந்து ஆட்சி பொறுப்பேற்று 9 அமைச்சர்கள் பதவியேற்றிருக்கிறார்கள். ஆனால் ஏன் இன்னும் 9 அமைச்சர்களுக்கு இலாக்காக்கள் ஒதுக்கப்படவில்லை? நீங்கள் யாருடைய வருகைக்காக காத்திருக்கிறீர்கள் அல்லது யாருடைய உத்தரவுக்காக காத்திருக்கிறீர்கள்? 2, நீங்க கொடுத்த வாக்குறுதி தான் 2500 ரூபாய் நான் தருவேன்னு சொல்லி, கஜானால என்ன இருக்கு ஏது இருக்குன்னு தெரியாம தான் வாக்குறுதி கொடுத்தீங்களா? ஆட்சி பொறுப்பேற்கின்ற பொழுதே நீங்க என்ன செய்றீங்க, ஒரு பொதுக்கூட்ட உரை போல அங்க பேசுறீங்க. நீங்க ஆட்சி பொறுப்பேற்கின்ற பொழுது எந்த முதலமைச்சரும் இப்படி பேச மாட்டாங்க. நீங்க வந்து முகத்தை மூடிக்கொண்டு சென்றார்கள், நாங்கள் அப்படி சொல்ல மாட்டோங்கிறீங்க. அதனாலதான் சகோதரி பிரேமலதா விஜயகாந்த் கேட்டாங்க சட்டப்பேரவையில, முகத்தை மூடிக்கொண்டு உங்களை பார்க்க வந்தது யார், நீங்க பதில் சொல்லணும்னாங்க. சட்டப்பேரவையில் கேட்கப்பட்ட எந்த கேள்விகளுக்கும் சட்டப்பேரவையில் பதில் சொல்லாம வீட்டுல போய் ட்வீட் போட்டீங்க. எந்த முதலமைச்சர் இதுக்கு முன்னாடி இப்படி பண்ணிருக்காங்க? இவற்றையெல்லாம் இவர் சரி செய்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு அதே மகளிர் உரிமைத்துக்கு 1000 ரூபாய் தான் திருப்பி போட்டுருக்கீங்க. அதே புதுமை பெண் திட்டம், அதே நான் முதல்வன் திட்டம், அதே மகளிர் உரிமை பயணம். அப்ப திமுக ஆட்சியில் இருக்கக்கூடிய அதே திட்டங்கள் அப்படியே தொடர்கிறது. திமுக கூட்டணி கட்சிகளின் ஆதரவோடு நீங்கள் ஆட்சி அமைத்திருக்கிறீர்கள். எனில் இப்பொழுது நடப்பது தாவேக ஆட்சியா திமுக ஆட்சியா?
அதாவது மறுசீரமைப்பு செய்யும்னு சொல்லியிருக்கிறாரு ஒண்ணு. இன்னும் இந்த கூட்டணி எப்ப? ஆட்சி இந்த மகளிர் உரிமை தொகையை மறுசீரமைப்பு செய்வோம் விரைவில் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. செய்யுங்க. இல்ல நீங்க என்ன வாக்குறுதி? இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் சார். மீனவர்கள் கைது செய்யப்பட்ட போது நீங்க என்ன சொன்னீங்க? அவர் பேசினாரு, திருவாரூர்ல பேசினாரு. மீனவர்கள் கைது செய்யப்பட்டால் கடிதம் எழுதிவிட்டு தூங்க சென்று விடுகிறார் ஸ்டாலின். இப்போ முந்தா நாள் மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவரும் கடிதம் தான் எழுதிட்டு போய் தூங்கிட்டாரு. நான் கூட சினிமாவில் சண்டை போட்ட மாதிரி கிளம்பி போய் இலங்கை போய் சண்டை கிண்ட போட்டு மீனவர்களை மீட்டு வருவார்னு நினைச்சேன். சரி செந்தில்வேல், நினைக்கலாமா? செந்தில்வேல் நீங்க கூறிய பதில்கள் நிறைவா இப்போது இந்த விஜய் என்ற ஒரு புதிய சக்தி ஒரு அரசியல் ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் மக்கள் இதுவரை தொலைக்காட்சி செய்திகளாக இருக்கட்டும், சட்டப்பேரவை நேரலையாக இருக்கட்டும், வீடுகளில் இந்த அளவுக்கு பெரிய அளவில் அதை மக்கள் பார்த்ததில்லை. இப்பொழுது அதை பார்க்கிறார்கள், அரசியல் பேசுகிறார்கள். அடுத்த கட்ட பரிணாம வளர்ச்சிக்கு தமிழக வெற்றி கழகம் ஆட்சி பொறுப்புக்கு ஏற்ற பின்னர் அந்த மக்கள் மத்தியில், இளைஞர்கள் மத்தியில் இதுவரை மற்ற தலைவர்கள் ஏற்படுத்தாத ஒரு மாற்றத்தை அவர் ஏற்படுத்தி இருக்காரு. நம்புறீங்களா இல்லையா? நிச்சயமாக அவருடைய திரை பிரபலத்தின் மூலம், திரை கவர்ச்சியின் மூலம் அவர் லட்சக்கணக்கான இளைஞர்களை ஈர்த்திருக்கிறார் என்பதில் எனக்கு துளியும் மாற்று கருத்து இல்லை. ஒரே ஒரு கோரிக்கை தான், வருத்தம் கூட இல்லை, கோரிக்கை. நீங்க ஏதோ ஒரு வகையில் அவர்களை ஈர்த்து விட்டீர்கள். அவ்வாறு உங்களால் ஈர்க்கப்பட்ட இளைஞர்களை அரசியல் மயப்படுத்துங்கள். பெரியாரையும் அம்பேத்கரையும் மார்க்சையும் அண்ணாவையும் பெருந்தலைவர் காமராஜரையும் வெறும் படங்களாக வைக்காமல் அவர்களுக்கு பயிற்றுவியுங்கள். சார் நான் ஒண்ணு சொல்றேன் சார், எனக்கு இவங்க தான் இருக்கணும் அப்படி இல்லை. எனக்கு இந்த கொள்கை இருக்கணும். பெரியாரிய கொள்கை, மார்க்சிய கொள்கை, அம்பேத்கரிய கொள்கை இந்த மண்ணில் நீர்த்து போய்விடக்கூடாது. அதை யார் கெட்டியாக பிடித்தாலும் வாழ்த்துறதுக்கு எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. வெறும் திரை கவர்ச்சியின் மூலமாக மட்டுமே உருவாக்கப்பட்ட இயக்கங்கள் அழிந்து போய் விட்டன. நீங்க கவனிக்கணும். இன்னைக்கு திமுக அவங்களுடைய எம்எல்ஏக்களை ரிசார்ட்ல வச்சு பாதுகாக்கணுங்கிற அவசியம் இல்லை, வெளியில தைரியமா விட்டாங்க. ஒவ்வொரு எம்எல்ஏவும் முக்கியம். கம்யூனிஸ்ட் கட்சி தங்களுடைய எம்எல்ஏக்களை பாதுகாக்கல, பயப்படல. ஏன்? சித்தாந்த பின்புலம். அதிமுக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் என்ற ஒரு மாபெரும் அந்த வசீகரத்தினால் கட்டப்பட்ட இயக்கம். அதன் பிறகு அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய அந்த வசீகர தலைமையால் ஈர்க்கப்பட்ட இயக்கம். கொள்கை அடிப்படையில், சித்தாந்த அடிப்படையில் வலுவாக இல்லாமல் போனதனுடைய விளைவு எம்ஜிஆருக்கு பிறகு அதிமுக உடைஞ்சது, திருப்பி ஒரு வழியா சேர்ந்துச்சு. ஜெயலலிதா அம்மையாருக்கு பிறகு உடைஞ்சி இப்போ இன்னைக்கு இவ்வளவு பெரிய சிக்கலை சந்திச்சு நிக்குது. அப்ப விஜய் அவர்களுடைய ஒரு இயக்கமும் கூட நீங்க ஒரு தத்துவத்தை வச்சு இயங்குங்க. வெறும் உங்களுடைய முகத்திற்கான வேல்யூன்னு இருக்குல்ல, அது சில காலம் நிற்கும். அப்போ உங்களை நம்பி வந்த இளைஞர்கள் வெறும் ரசிக மனநிலையில படம் பார்க்கிற மனநிலையில் இருக்கக்கூடாது. சட்டப்பேரவை நிகழ்வுல கூட படம் பார்க்கிற மனநிலையில் இருக்கிறாங்க. அண்ணன் சூப்பரா கோட்டு போட்டு வந்தாருன்னு பின்னூட்டம் இருக்குல்ல, அது உள்ளபடியே வருத்தம் தரத்தக்கதா இருக்குது. அது என்ன இருக்கணும்? அந்த சட்டப்பேரவை நிகழ்வுகளை உன்னிப்பாக கவனித்து அவர்கள் விவாதிக்கட்டும். அவங்க திமுகவை திட்டட்டும், அதிமுக திட்டட்டும், தாவேகா வாழ்த்துட்டும், அதுல பிரச்சனை இல்லை. நீங்க யார் பக்கம் நிக்கிறீங்க என்பது பிரச்சனை இல்லை. அதில் என்ன சித்தாந்தத்தின் அடிப்படையில் நிற்கிறீர்கள், எவ்வாறு நீங்கள் அரசியல் மயப்படுத்தப்பட்டிருக்கிறீர்கள். அவ்வாறு அரசியல் மயப்படுத்தப்பட்ட ஒரு பெரும் இளைஞர் கூட்டத்தை விஜய் உருவாக்குவாரே என்று சொன்னால் உள்ளபடியே நான் அவரை பாராட்ட எந்த இடத்துலையும் தயங்க போறதில்லை, பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். ஓகே, நன்றி செந்தில்வேல்.